திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஊர் தொகை பற்றிய சிந்தனை மேற்கொண்டிருக்கின்றோம். அவருடைய திருத்தாள்களை வணங்கி அவர் அருளி செய்த இந்த பதிகத்திலே 9வது பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். அகத்தியர் பெருமான் இந்த பதிகங்களை எல்லாம் நமக்கு திரட்டி கொடுத்ததனுடைய நோக்கமே இந்த தலங்களினுடைய அருமையை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு பக்கம் தலங்களை நாம் உணர்ந்து நிற்கிறோம், மற்றொரு புறம் இந்த தலங்களை நமக்கு உணர்த்துகின்ற பதிகங்களினுடைய அருமையை நாம் உணர்ந்து நிற்கும்படியாக செய்கின்றோம். ஆக இந்த இவ்வளவு தலங்களையும் நம்ம இன்னைக்கு பாடல் பெற்ற தலங்கள்னு போய் வழிபாடு செய்கிறோமே, அவற்றையெல்லாம் இந்த பதிகங்களின் வழிதானே நாம் அறிந்து நிற்கின்றோம். பல இடங்களிலே இந்த பெயர்கள், கோவிலிலே அந்த இறைவனுக்கு உள்ள பெயர்கள் இந்த பதிகங்களிலே நமக்கு அமைகின்றன. அதையெல்லாம் பார்த்து புலகாங்கிதம் அடைகின்றோம். ஒவ்வொரு தலத்திலும் உள்ள இறைவனுடைய அந்த அருமை பெருமையை எல்லாம் பதிகங்கள் தான் நமக்கு உணர்த்துகின்றன. அப்படி அமைந்த இந்த பதிகங்கள் நமக்கு சொல் பிரபஞ்சம், அதிலே இருந்து இறைவன் அருள் செய்கின்றான். அதுதான் ரொம்ப பெருமை உடையது. நாம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதை விட மேலானதாக இந்த பதிகங்களை சிந்திக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கும். இதைத்தான் சொல்லுகிற பொழுது பதிக பெருவழி அப்படின்னு சொல்லுவார்கள். நேர்ல போய் உருவ வழிபாடாக செய்வது என்பது ஒரு புறம், அதுவும் சிறப்புடையதுதான். ஆனா அதை விட கொஞ்சம் மேலானதான சிறப்புடையது இந்த பதிகங்களை இருந்த இடத்திலே இருந்தே சிந்தித்து வழிபடுவது. அப்ப சிந்தித்து வழிபடுவதற்கு நமக்கு துணை நிற்பது இந்த பதிகங்கள் தான். அதிலே இந்த தலங்களினுடைய பெயர்கள் எல்லாம் வருகிற போது அது மனக்கண்ணிலே அந்த தலங்கள் எல்லாம் நமக்கு வர அவற்றை பற்றிய சிந்தனை என்பது எம்பெருமான் நமக்கு அருள் செய்கின்ற ஒரு வழியாக அமைகின்றது. இந்த 9வது பாடலிலே புலியூர் சிற்றம்பலத்தாயின் தான் தொடங்குகின்ற. இந்த புலியூர் அப்படிங்கிறது 5 புலியூர் இருக்கு. புலிக்கால் முனி வழிபாடு செய்த சிறப்பை உடையவை. பெரும்பற்ற புலியூர் அப்படிங்கிறதா இந்த சிற்றம்பலம் என்று நடராஜ பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற அந்த தில்லைத்தலம். அது பெரும்பற்ற புலியூர். அடுத்து பெரும்புலியூர்னு ஒன்று இருக்கு. திருப்பாதிரி புலியூர்னு ஒரு தலம், ஓமமாம்புலியூர்னு ஒரு தலம், எருக்கத்தம்புலியூர்னு ஒரு தலம். இப்படியாக புலியூர் என்ற பெயரோடு பல தலங்கள் இருக்க அவற்றையெல்லாம் நினைவூற்றுகின்ற வகையில் அமைந்திருப்பது புலியூர் சிற்றம்பலத்தாய் என்று இந்த பாடல் தொடங்குகிறது. அடுத்து புகழூர் போதாங்கிறார். போதம் அப்படின்னு சொன்னா அறிவு, ஞானம். இந்த திருப்புகழூரிலே ஞான வடிவினனாக எம்பெருமான் இருக்கிறார். திருப்புகழூரிலே இப்படி ஞான வடிவனாக இருந்த தன்மையிலே தான் அப்பர் சுவாமிகள் அந்த ஞான முதிர்ச்சி பெற்றார். அங்கே முக்தி, அவருடைய முக்தி தலம் அந்த திருப்புகழூர். அந்த ஞான முதிர்ச்சி அங்கே அவருக்கு அமைந்தது. அதை இந்த இடத்துல நமக்கு உணரும்படியாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. புகழூர் போதா மூதூரா, இப்படி பழமையான தலங்களை இடமாக கொண்டவனே, திருமுதுகுன்றம், திருவாரூர், இப்படியான கோவில்கள், அதை இங்கே நமக்கு உணர்த்த நிற்கின்ற வார்த்தை மூதூர். அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய சடாமுடி அப்படி புன்சடைதான். ஒன்றும் ரொம்ப வலிமையான சடையா அப்படின்னு நமக்கு தெரியல. அங்க பார்க்கிற போது எப்படி இருக்குது, அப்படியே கூடுதான், குருவி கூடு மாதிரி தான் இருக்குது. அப்படி புண்மையானதுதான், புரியாக இருப்பதுதான். இப்படி புன்சடைதான். ஆனாலும் அதனுடைய வலிமை, அதனுடைய ஆற்றல் கணக்கில் அடங்காதது. நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஜடாமுடிங்கிறதே அவனுடைய பேராற்றலை உணர்த்துகின்ற வடிவம் தான். அதுல உள்ள ஒரு முடி அதை கங்கையை சுருட்டி நிறுத்திச்சு அப்படின்னா பாருங்க, இல்லையா? பாய்ந்து வந்த அந்த கங்கை
அப்படியே உலகத்தையே பிரபஞ்சத்தையே அழிக்கும்படியாக வந்தார். அந்த நேரத்துல எம்பெருமானுடைய அந்த ஒரு முடி அதை அடக்கி நிறுத்தியதுன்னு சொன்னா அந்த வலிமையை அந்த ஆற்றலை எல்லாம் நாம் சிந்திக்க நம்ம சிந்தனைக்கே விட்டுற. அப்படிப்பட்ட புரிப்புன் சடையானே, அந்த புரிசடை உடையவன் தான். ஆனால் அந்த வலிமை எப்படிப்பட்டதுன்னா பொலிசேர் புறம் 3 எரிய செற்ற, ரொம்ப அப்படி வெளி தோற்றத்துல அப்படி பொலிவாக இருக்கின்றது. இந்த 3 புறங்களும் மின்னுகின்றன இல்லையா? தங்க கோட்டை, வெள்ளி கோட்டை, இரும்பு கோட்டை என்று அங்கே ஆகாயத்திலே அந்தரத்திலே இருக்கின்ற அந்த 3 புறங்கள், அந்த 3 புறங்களையும் ஒரு சேர எம்பெருமான் ஒரு புன் சிரிப்பினால் அழித்தார், எரியும்படி செய்தார். அதைத்தான் இந்த இடத்துல பொலிசேர் புறம் 3 எரிய, அதை எரிந்து சாம்பலாகும்படியாக அப்படியே எழிந்து ஒளியும்படியாக வென்று நின்றார். அப்படி அந்த வென்ற அவனுடைய தன்மை தான் அந்த புன் சடையிலே நமக்கு அடையாளமாக அமைகிறது. செற்ற புன் சடையானேங்கிறது. அப்படிப்பட்ட அவனுடைய ஆற்றல் மேலும் எங்கே தெரிகிறது அப்படிங்கிறத அவனுடைய அந்த விரல் நகத்திலே அமைகின்றது. வலிசேர் அரக்கன் தடக்கை ஐஞான் அடர்த்த தன்மை உடையவன் இல்லையா? அதையும் சொல்ற. ரொம்ப வலிமையானவன் தான் ராவணன், ஒன்னும் குறைச்சலான வலிமை இல்லை அவனோடதும் இல்லையா? 1000 யுகம் 1000 மண்டங்களையும் ஆளுவதற்குரிய வலிமை அவனிடத்து இருந்ததனால தானே எம்பெருமான் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்தார். அப்படி வலிமை பொருந்திய அரக்கன். அவனோட வலிமையான அந்த கரங்கள் 20, இந்த 20 கரங்களும் அந்த மலையினுடைய அடியிலே மாட்டிக்கொண்டு அப்படி நெறியும்படியாக செய்தான் கால் விரல. அதே இந்த இடத்துல நமக்கு காட்டுகின்றார். வலிசேர் அரக்கன் தடக்கை ஐஞான்கு, ஐஞான்கு அப்படின்னு சொன்னா 5 20, அந்த 20ஐயும் அடர்த்த மதிசூடி. அப்படி அடர்த்தவன் என்பதற்காக என்னமோ அவன் கருணையே இல்லாதவன் இங்க நினைச்சிடாதீங்க. அவன் கருணை மிக்கவன். அதனால்தான் வந்து அடைந்த அந்த சந்திரனை தன் தலையிலே சூடி அந்த அருளை உணர்த்தினான். அவனுடைய பேர் அருள் திறத்தை உணர்த்துவது அவனுடைய மதிசூடிய அந்த ஜடைதான். ஆக வலிமையும் பேர் ஆற்றலும் உடையவன், பேர் அருளும் உடையவன். மதிசூடி கலிசேர் புறவில் கடவுர் ஆளி என்று நல்ல கலிசேன இந்த இடத்துல நல்ல வளம், அந்த வளமையான முல்லைக்காடு உடைய இந்த திருக்கடவுர் என்கின்ற அந்த தலத்தை ஆள்பவன் கடவுர் ஆளி என்று சொல்லிவிட்டு காண அருளாயன்னு ஒரு அழகான வார்த்தையை வைக்கிறார். காண்பதற்கு, கண்ணால் காண்பதற்கு அருள வேண்டும்ங்கிற. எம்பெருமானை மனதிலே காணுதல் அப்படிங்கிறது அவர்களுக்கெல்லாம் சாத்தியம், நமக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆக நம்ம இந்த புறக்கண்ணினால் காண்பது அப்படிங்கிறதே அவ்வளவு அரிதானது. அப்ப எம்பெருமான் இங்கே வெளிப்பட்டு நின்று நமக்கு அருள் செய்தால்தான் இந்த தலங்களை நாம் காண்பதற்கே வாய்ப்பு கிடைக்கும். கண்ணார காணுதல் அப்படிங்கிறது இங்கே புறத்தே தான். அப்ப புறத்தேயும் கண்ணார நான் உன்னை காண்பதற்கு அருள் செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே தான் இந்த காண அருளாயே என்ற அந்த ஒரு வார்த்தையும் இங்கே அமைத்திருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆக தலங்களுக்கு சென்று நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது எம்பெருமானுடைய அருள் காட்சி நமக்கு அமைய வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளும் இங்கே காட்டப்பட்டு இருக்கின்றது. அந்த வகையில் அமைந்த ஒரு அருமையான பாடல் இந்த 9வது பாடல். தொடர்ந்து 10வது பாடலை நாம் அடுத்த தினத்திலே நாம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.